ஒரு வழியா சிஸ்டம் அந்த ஸ்கேன் வீட்டு பக்கத்திலேயே எடுத்தாச்சு. இப்போ செக்கப்க்கு பனிமலர் ஹாஸ்பிட்டலுக்கு தான் நாங்க போயிட்டுருக்கோம். நாங்க என்னோட டெலிவரி பனிமலர் ஹாஸ்பிட்டல்ல தான் பிளான் பண்ணியிருக்கோம். பிகாஸ் இதுதான் எங்களுக்கு வீட்டு பக்கத்திலேயே இருக்கு. அது மட்டும் இல்லாம பனிமலர் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தீங்கன்னா, நெறைய இன்சூரன்ஸ் கம்பெனி டை அப்ல இருக்கு. ஸோ நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஹஸ்பண்டோட இன்சூரன்ஸ் மூலியமா தான் வந்து இங்க பார்த்துட்டு இருக்கோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் டை அப்லயும் வந்து செக்கப் பண்றாங்க. நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல செக்கப் பண்றது நீங்க இங்க வந்து ஃப்ரீயாவும் செக்கப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எந்த அமௌண்ட்டும் இவங்க வாங்க மாட்டாங்க. டெலிவரிக்கா இருந்தாலும் சரி. பட் இங்க வந்து ஒன்லி மெடிசின் சார்ஜஸ் தான் ஆகும். அதுவும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு 5K தான் வரும். ஸோ அதனால வந்து இது ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் அப்டின்ட்டே சொல்லுவேன். எல்லாருக்குமே வந்து இது ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். ஸோ டாக்டர் செக்கப் பண்ணதுல ஒரு சில டெஸ்ட் எடுக்க சொல்லியிருந்தாங்க. அதுல முக்கியமா பிளட் டெஸ்ட் அண்ட் யூரின் டெஸ்ட் எடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டெஸ்ட் தான் இப்ப எனக்கு எடுத்துட்டு இருக்காங்க. ரிப்போர்ட் வர லேட் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ நாங்க ரிப்போர்ட் குடுத்துட்டு வெட்னஸ்டே வந்து செக்கப் பண்ணிக்கலாம்னு அங்கேயே கீழ ஃபுட் கோர்ட் இருக்கு. ஸோ கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். அண்ட் நீங்க உங்களோட பிரெக்னன்சிய எந்த ஹாஸ்பிட்டல்ல பிளான் பண்ணியிருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.